இந்த பையனுமே இறந்து போனவங்களோட வீட்டுல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனோட அம்மா பாத்துறாங்க. உடனே அவங்களும் அந்த பையனை பயங்கரமா அடிச்சு வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு தெருக்கூத்த முடிச்சிட்டு அவங்க அப்பாவுமே வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்கவும் வேக வேகமா ஓடி போய் என்னன்னு பாக்குறாரு. அப்ப பையனை போட்டு ஒய்ஃப் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே தடுத்து என்னன்னு கேக்குறாரு. அப்ப அந்த லேடியுமே இவரை பார்த்து நீதான் இதுக்கு எல்லாமே காரணம், நீ தெருக்கூத்து பண்றத பார்த்துட்டு தான் இப்ப என் பையனுமே தெருவுல போய் ஆடிட்டு இருக்கான்னு இவரோட மனசை புண்படுத்துற மாதிரி பேசிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இவர் கூத்துக்கலைக்கு பயன்படுத்துற எல்லாத்தையும் கொண்டு போய் எரிச்சிடுறாரு. ஆனா அத அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இவரும் அதுக்கப்புறம் ஃபேமிலிக்காக கிடைச்ச வேலை எல்லாமே செய்யறாரு. அப்பா கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவர் பையனும் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த வருஷம் நடந்த 10th போர்டு எக்ஸாம்ல ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் மார்க்கும் வாங்கி இருப்பான். பேட்டி எடுக்கிறவங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க காரணம் என்னன்னு கேட்க எங்க அப்பா தான் எனக்கு முழு சப்போர்ட்டையும் பண்ணாருன்னு இவர் அந்த இடத்துல பெருமைப்படுத்திடுவான்.